நம்மளோட மெயின் டாபிக் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு perlembagaan persekutuan. ஸோ இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா மீன் லத்தார் பிளாக்காங்களா இந்த perlembagaan வந்து எப்படி உருவாங்குச்சு, அப்புறம் அதோட செஜாரா pengubalan எப்படி உருவாக்கப்பட்டுச்சு, ciri utamaனாக்கா அந்த undang-undangன்னு சொல்றாங்க, perlembagaan சொல்றாங்கனாக்கா அதுக்கு வந்து என்ன கேரக்டரிஸ்டிக் இருக்கு. சிரி நான் ஏற்கனவே உள்ள கிளாஸ்ல நான் சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட. சிரிக்கு இன்னொரு வார்த்தை என்ன தேடுறீங்களா? ஓகே குட். கிரைட்டீரியா ஆஸ்பெக்ட்ல ஓகே ரைட். ஓகே சோ கிரைட்டீரியா ஆஸ்பெக்ட் சிரி என்ன கேரக்டரிஸ்டிக் என்ன சிரி இருக்கிறனால அதை வந்துட்டு perlembagaan சொல்றாங்க அப்படின்ட்டு. அப்புறம் பிண்டான் நான் முதல் சொன்னேன்ல, நாட்டுக்கு என்ன சொல்றாங்க, நாட்டுக்கு ஏத்த மாதிரி அதை வந்து பிண்ட பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நாட்டுக்கு ஏத்த மாதிரில. ஓகேயா, இந்த நாளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து மெயினா நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். ஓகே, latar belakang என்ன, இன்னொரு வார்த்தை என்ன latar belakang சொல்லுங்க பார்ப்போம். Konsep latar belakang dan sejarah. ஓகே, latar belakang konsep sejarah lah. ஓகே, சோ இதுதான் வந்துட்டு முதல்ல நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் நாளைக்கு மீட்டிங் டைரா மீட்டிங் இருக்கிறனால கொஞ்சம் பிஸியா இருக்கு டெலிகிராமு. ஓகே, சோ latar belakang. சோ latar belakang நீங்க பாத்தீங்கன்னாக்கா நம்ம நாட்டோட perlembagaan persekutuanோட latar belakang மெயின்ல. ஓகே, சோ டெக்ஸ்ட் புக் இருக்கிறவங்க நீங்க டெக்ஸ்ட் புக் நீங்க பாத்தீங்கன்னாக்கா பேஜ் 22. ஸோ இந்த நோட்ஸ் இப்ப நான் இன்னைக்கு அனுப்புற நோட்ஸ் அப்படி முடிஞ்சிச்சுனாக்கா கூகுள் கிளாஸ் ரூம்குள்ள நீங்க போனீங்கன்னாக்கா பிரிண்ட் பண்ணி கூட நீங்க வச்சுக்கலாம். ஓகே, பிரிண்ட் பண்ணி வச்சு, ஏன்னா சாப்டர் 1 வந்துட்டு நம்ம டெக்ஸ்ட் புக்கை ருஜு பண்ணி நம்ம செஞ்சோம். ஓகே, சாப்டர் 1 புக்கு டெக்ஸ்ட் ருஜு பண்ணி செஞ்சோம். இந்த செகண்ட் சாப்டருக்கு வந்து இந்த நோட்ஸை கூட நீங்க பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இது கொஞ்சம் ரெங்காஸா இருக்கும். ஓகே, ஏன்னா இதை பத்தி கேள்வி வந்துட்டு ரொம்ப ஒண்ணும் வராது. இது lebih kepada soalan kebat நிறைய வரும். இதை பத்தி எழுதிக்கலாம்ல, அப்படி பிரிண்ட் பண்ண முடியாதுன்னு எழுதிக்கிட்டா கூட நோ ப்ராப்ளம். ஏன்னா இது சுருக்கி தான் இருக்கு. ஆக்சுவலி வந்தாதான் பிரிண்ட் பண்ணுவோம் சனிக்கிழமை. பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க பாத்துக்கோங்க ஓகே, இப்ப நீங்க பாத்துட்டீங்கன்னா கூட அப்படி நீங்க இதுலயும் ஒன்னும் சிம்பிளிஃபை ஒன்னும் ரெங்காஸா எழுதுனாக்கா இல்ல சார்ட் பண்ணிக்கிறாங்க கூட நீங்க சார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை எழுதினாலே அப்படிதானே சார், அப்படிதானே இருக்கும். இது இல்ல அழிச்சிருவீங்களா? இல்ல இது கூகுள் கிளாஸ் ரூம்ல போட்டுட்டாங்களா. இது வந்து உங்களோட நோட்ஸ் நீங்க எப்ப வேணா நீங்க திறந்து பார்க்கலாம். அதுல இருக்கும் எல்லாமே. இது அழிக்க மாட்டேன். ஓகே, அதுலயும் இருக்கும். அப்படி நான் ஃபெசிலிட்டி ஏற்கனவே கொடுத்துட்டேன். அப்படி நான் முடிஞ்சனாக்கா டெலிகிராம் குரூப்ல நம்ம செஜாரா டெலிகிராம் குரூப்ல நான் இது எல்லாத்தையும் நான் ஷேர் பண்றேன் உங்களுக்கு. அப்ப நீங்க பிரிண்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு கிளாஸ் நல்லா இருக்கும். ஏன்னா கூகுள் கிளாஸ் ரூம் வந்துட்டு கொஞ்சம் லைன் இருந்தா தான் நீங்க எல்லாம் திறக்க முடியும். டெலிகிராம் பிரச்சனை இல்லைல்ல. ஓகே, சோ ஓகே, perlembagaan. இப்ப இந்த perlembagaan வந்து என்ன கேள்வியா வரும் அப்படின்னாக்கா maksud perlembagaan கேட்பாங்க. ஓகே, அந்த இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா இப்ப இந்த கேள்விக்கு வந்துட்டு maksud perlembagaan கேட்டாக்கா இதுதான் அதோட ஆன்சர். undang-undang tertinggi. அந்த undang-undang tertinggi போட்டாலே உங்களுக்கு ஒரு மார்க் கிடைச்சிரும். அடுத்த மார்க் கிடைக்கிறதுக்கு வந்துட்டு teras pemerintahan sesebuah negara சுருக்கிட்டாங்க. ஓகே, நீங்க பயப்படாதீங்க, என்ன சார் வந்து இவ்வளவு சுருக்கமா கொடுக்குறாரு, எனக்கு வந்து ஃபுல் மார்க் கிடைக்குமா அப்படின்ட்டு. ஆக்சுவலி நான் உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்குறேனாக்கா இந்த நோட்ஸ் நான் முதல்ல காஜி பண்ணிடுவேன். இந்த நோட்ஸுக்கும் டெக்ஸ்ட் புக்குக்கும் எஸ்பிஎம் நீங்க ரிசல்ட் நீங்க பரிச்சை உட்காரத்துக்கும் இந்த ஆன்சர் வந்து அதுக்கு தெளிய ஆகுமா ஆகாந்தான்னு தெரிஞ்சாதான் நான் வந்து இந்த நோட்ஸை நான் வந்து பிள்ளைங்களுக்கு கொடுப்பேன். பாருங்க, அசாஸ் pembentukan perlembagaan. அசாஸ்னாக்கா இந்த perlembagaan வந்து எப்படி உருவாகுச்சுன்னு இப்ப இந்த கதையை நம்ம வந்து பார்க்க போறோம். undang-undang negeri Melayu நிலையும் undang-undang இங்கிலீஷ் நிலையும் உருவாகுனதுதான் வந்துட்டு இந்த perlembagaan. அதாவது வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. எதெல்லாம் வந்துட்டு இந்த undang-undang negeri Melayu வந்துட்டு எதெல்லாமே வந்துட்டு குறையா இருந்துச்சோ
undang undang இங்கிலீஷ்ல வந்து எதெல்லாமே வந்துட்டு நிறைய இருந்துச்சோ அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் உருவாங்குது இந்த பிரலம்பாகான். ஓகே, சொல்லுங்க. அதாவது இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா அந்த 1வது பாப்லயும் இந்த லாத்தர் பிளாக்காங் இப்படிதான் வந்துச்சு. ஓகே, இப்ப இதுலயும் லாத்தர் பிளாக்காங் உண்டாங் அப்படிதான் வருது. இப்ப எப்படி கேள்வியில யோசிக்கிறது எதுதான் இந்த கேள்வி, எதுதான் இந்த பாப்புன்னு? ஓகே, நீங்க 1வது சாப்டரை பாத்தீங்கன்னாக்கா அது வந்து கீழ்டவுலாத்தான், அதுல பிரலம்பாகான் இல்லையே. இது வந்துட்டு பிரலம்பாகான். கீழ்டவுலாத்தான் நம்ம என்ன பார்த்தோம்? ராஜா சம்மந்தப்பட்டது. ஓகே, ராஜா மக்களை சம்மந்தப்பட்டது. ஓகே, அந்த சாப்டர் வந்து ஒரு நாட்டை வழி நடத்துறதுக்கு வந்து கிடவுலாத்தான் ரொம்ப முக்கியம். அந்த கிடவுலாத்தான் யாரு தேவை? ராஜாவும் மக்களும் தேவை. ரைட்டா? அந்த அதோட கண்டினியூஸ் கதை தான் வந்துட்டு 2வது சாப்டர். அதாவது 2வது சாப்டர்ல என்ன சொல்ல வராங்கனாக்கா, இதுக்கு முன்னுள்ள சாப்டர்ல ராஜா இருந்தாரு, மக்கள் இருந்தாங்க, எல்லாம் ஓகே. பட் ஒரு நாடை வந்துட்டு சரியா கொண்டு போறதுக்கு ராஜாவும் மக்களும் இருந்தா பத்தாத. சோ இந்த 2வது சாப்டர்ல என்ன கொண்டு வராங்கனாக்கா, இதுல பிரலம்பாகானும் இருக்கணும், இருந்தாதான் அந்த நாடு வந்து சிறப்பா வரும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே சார். ஓகே, முடியுதா? ஓகே சார். நோ ஒரு மாதிரி புரியுற மாதிரி இருக்கு, அப்படியா? சார். ஓகே ஓகே, சோ இப்ப இந்த பிரலம்பாகானுக்குள்ள நம்ம என்ன பார்க்க போறோம்? உண்டாங் நெகிரி மலாயு. அதாவது உண்டாங் இங்கிலீஷ் பிற்பாடுதான் வந்துச்சு. அதுக்கு முன்ன வந்து உண்டாங் நெகிரி மலாயு. சோ உண்டாங் நெகிரி மலாயுக்குள்ள அதோட சீரி என்னன்னு முதல்ல நம்ம பார்ப்போம். சோ அதோட சீரி நீங்க பாத்தீங்கன்னாக்கா, உண்டாங் நெகிரி மலாயுல வந்து இந்த நோட்ஸ பாருங்க. நோட்ஸ்ல வந்துட்டு ராஜ சபாகை பெமரிந்தா, அதாவது ராஜா தான் நாடை வந்து வழி நடத்துவாரு. ராயட் மெம்பரிக்கன் கெத்தாட் சத்யான். அப்படி அந்த கெத்தாட் சத்யான் உங்களுக்கு ரொம்ப நீட்டா இருந்துச்சுனாக்கா ராயட் மெம்பரிக்கன் தாட் சத்யன் கூட நீங்க போட்டுக்கலாம். ரெண்டுமே சேம் மக்சோட் தான். புரியுதா? ஓகே, அடுத்த பாயிண்ட் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, உண்டாங் ditentukan oleh raja. Undang-undang Negeri Melayuல வந்து இப்ப இது வந்து நம்ம வந்து பிரலம்பாகான் உருவாகாதவனுக்கு இந்த அசாச பாக்குறோம், அடிப்படையை பாக்குறோம். நான் ஒரு சொந்தம் கொடுக்குறேன். நம்ம உருவாகிறதுக்கு காரணம் வந்துட்டு நிச்சயமா நம்மளோட முன்னோர்கள் இருந்திருப்பாங்க. சோ அதுதான் இது வந்து சொல்ல வராங்க. இந்த பிரலம்பாகான் உருவாகாதவனுக்கு அதோட முன் கதை என்ன, அதோட ஹிஸ்டரி என்னன்னு வந்து நம்ம வந்து பாக்குறோம். அதாவது பிரலம்பாகானோட ஹிஸ்டரியை நம்ம வந்து பாக்குறோம். ஓகே, சோ உண்டாங் ditentukan oleh raja. அதாவது ராஜா தான் இந்த உண்டாங்க வந்துட்டு தென்துக்கன் பண்ணுவாரு, பிக்ஸ் பண்ணுவாரு. இதை வந்து மக்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும்ட்டு. அது எங்க? உண்டாங் நெகிரி மலாயுல, இங்கிலீஷ் வராத முன்னுக்கு. ரைட்டா? ஓகே, அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னாக்கா, hukum kanun Melaka dan undang-undang laut Melaka mempengaruhi undang-undang bertulis. இது கொஞ்சம் நான் ஷார்ட் பண்றேன் உங்களுக்கு, கொஞ்சம் நீட்டா, உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அதாவது இந்த நம்மளோட நாட்டுல இந்த உண்டாங் நெகிரி மலாயுக்குள்ள வந்து 2 ஜெனிஸ் உண்டாங் இருந்துச்சு. அதாவது ஒண்ணு ஹுக்கும் கானூன் மலாக்கு, ஒண்ணுன்னு வந்து உண்டாங் லவுட் மலாக்கு. பரீட்சை கேள்வியில இன்கேஸ் ஆப்ஜெக்டிவா இருக்கட்டும், ஸ்ட்ரக்சர் கேள்வியா இருக்கட்டும், இந்த கேள்வி எப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குனாக்கா, senaraikan 2 jenis undang-undang negeri Melayu. ஓகே, அதோட ஆன்சர் என்ன வரும்னு நினைக்கிறீங்க? Hukum kanan Melaka dan undang-undang laut Melaka. எஸ், ரைட். அப்ப 2 jenis undang-undang கேட்டாங்கனாக்கா இதுதான் அதோட ஆன்சர். இந்த 2 எழுதினாலே 2 மார்க்கா கிடைச்சிரும். ஓகே, இந்த 2 தான் உண்டாங் நெகிரி மலாயுல வந்து இதுக்கு முன்ன அதோட ஹிஸ்டரி, ஒன்னும் பழைய ஹிஸ்டரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா பெருத்துளிசே இல்ல. அதாவது சொல்றதான் கேட்கணும். அதாவது லிசான்னாக்க இப்ப நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருப்பாங்களே, வெள்ளிக்கிழமைனாக்கா நகை வெட்டக்கூடாது, 7 மணிக்கு வீடை கூட்டக்கூடாது, அதெல்லாம் வந்து உண்டாங்க சொல்ல முடியாது. அது வந்து லிசானா சொல்றது வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். பட் அதுக்கு என்ன கொஞ்சம் நம்பா பைக்கன் பண்ணி உருவாங்கினது தான் வந்து உண்டாங் பெர்துலிஸ். அதாவது பெர்துலிஸா ஆயிடுச்சுனாக்கா இதை யாரும் மறுக்க முடியாது. சோ அப்ப உண்டாங் நெகிரி மலாயுல இந்த 2 ஜெனிஸ் உண்டாங் எழுதப்பட்டு மக்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணாங்க. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஹுக்கும் கானூன் பஹாங், உண்டாங் கெடா, இதெல்லாம் வந்து சொந்தோலா. அதாவது
பெர்ஸ்பெக்டிவ்ல வந்துட்டு மலேசியால வந்துட்டு இல்லாட்டி தானா மலாயுல வந்துட்டு இந்த ரெண்டுமே வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். அதாவது எது ஹுக்கும் கானூன் மலாக்கவும் உண்டா லவுட் மலாக்கவும் ஃபாலோ பண்ணியே ஆகணும் பிரகாரம். ஓகே, நெகிரி பிரகாரம் வந்துட்டு அவங்களுக்குன்னு வந்து உண்டாங்க இருக்கு. நெகிரி வந்து தந்துக்கன் பண்ணும். இப்ப ஜோஹோர்ல ஒரு மாதிரி சில விஷயங்கள் இருக்கும், ஸ்லாங்கோல ஒரு மாதிரி இருக்கும். இப்ப சில இடத்துல நீங்க எடுத்துட்டீங்கன்னாக்கா அந்த நாடோட ஆட்சி வந்துட்டு ஈக்குவட் என்ன சொல்லுவாங்க பொலிட்டிக் வந்து அந்த இடத்துல வந்துட்டு அவங்க ஆட்சி பிடிச்சிட்டாங்கனாக்கா, இப்ப நம்ம ஜோஹோர்ல வந்து யார் ஆட்சி பிடிச்சிருக்கா சொல்ல முடியுமா? பரிக்காத்தானா, பாரிசான் நேஷனலா? நினைக்கிறேன். ஓகே பரிக்காத்தான். ஸ்லாங்கோல அங்கனா டிஏபி பாரிசா நேஷனல். பாரிசா நேஷனலா? ரொம்ப டீட்டெயிலா போனா அப்புறம் பிரச்சனை ஆயிரும். ஏன்னா நம்மளோட கிளாஸ் வந்து ரெக்கார்ட் பண்றாங்க, அப்புறம் என்ன பிடிச்சி உள்ள வச்சிருவோம் அப்புறம். ஓகே, சோ hukum kanun pahang undang-undang Kedah, undang-undang Johor, இதெல்லாம் வந்து நெகிரி பிரகாரம் உள்ளது. அந்த ஹுக்கும் கானூன் மலாக்கு வந்து மெயின் குளோபல் எல்லாம் அந்த நெகிரி மலாயுவே அதை ஃபாலோ பண்ணோம். ஓகே, இது வந்துட்டு இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னா 5 கிரைட்டீரியா இருக்கு, 5 சீரி இருக்கு, 5 எஸ்பெக்ட் இருக்கு. எதை பத்தி? உண்டா நெகிரி மலாயோ பத்தி. இந்த 5ல அட்லீஸ்ட் எத்தனை உங்களால முடியுமோ அத்தனை நீங்க வந்துட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க அந்த கீழே பாத்தீங்கல்ல, அந்த 5வது பாயிண்ட் நீங்க பாக்குறீங்க சார், அதுல வந்து ஹுக்கும் கானூன் பஹாங் இருக்கு, கெடா இருக்கு, ஜோஹர் இருக்கு, வேற 4 இருக்கு சார், நிறைய இல்லையா? அட்லீஸ்ட் ஒரு 2, ஓகே, மினிமம் 2 ஞாபகம் வச்சிருந்தா போதும். ஓகே, சொந்தோ இது வந்து ஆக்சுவலி வந்து சொந்தோ நான் ஏற்கனவே கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். சொந்தோ நீங்க நிறைய மனப்பாடம் பண்ணி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. சொந்தோன்னு எடுத்துக்கிட்டாக்க ஒரு 2 மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும். ஓகே, சோ இந்த 5 சீரியில வந்து யார் நேல வந்து 2 முடியுமோ 2 பண்ணிக்கோங்க, 3 முடியுங்க 3, 4 முடியுங்க 4, 5 முடிஞ்சுங்க 5. ஏன்னா இதுக்கு மேல சுருக்க முடியாது. ஓகே, இதுதான் பழைய ரிங்காஸ். ஓகேயா, முடியுமா? ஓகே சார். ஓகே, சோ அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னாக்கா உண்டாங் இங்கிலீஷ். ஓகே, நம்ம நாடோட பிரலம்பாகான் வந்து உண்டாங் இங்கிலீஷையும் வந்து ஹலோ கொட்டாய் விட்டுறாங்களா இல்ல புக்கு திருப்புறாங்களா? யாரோட மைக் ஆன்ல இருக்கு? மைக் சத்துங்க. ஓகே, சோ அடுத்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா நம்ம நாடோட பிரலம்பாகான் வந்து உண்டா நெகிரியோட பிரலம்பாகான் வந்துட்டு உண்டாங் இங்கிலீஷும் அது வந்து பேஸ் ஆன் பண்ணியிருக்கு. சோ உண்டா இங்கிலீஷ் நீங்க பாத்தீங்கன்னாக்கா பிரிட்டிஷ் memperkenalkan Charter of Justice di negeri Selat. அதுவும் நெகிரி சிலாட் வந்துட்டு 3 நெகிரி இருக்கும்ல, மலாக்கு, Pulau Penang, எஸ் சிங்கப்பூர். இந்த 3 நெகிரியும் வந்து நெகிரி சிலாட்னு சொல்லுவாங்க. சோ இந்த நெகிரி சிலாட்ல வந்துட்டு மொத இங்கிலீஷ் வந்துட்டு சார்ட்டர் ஆஃப் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லி ஒரு உண்டாங் வந்துட்டு கன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதான் மொத சீரியில. 2வது சீரி வந்துட்டு தி அம்பேல் daripada undang-undang இங்கிலாந்து நாட பேஸ் ஆன் பண்ணி தான் அங்கிருந்து எடுத்து இங்க வந்துட்டு நம்ம நாட்டுல வந்துட்டு இந்த உண்டாங் வந்துட்டு அமுல்படுத்தியிருக்காங்க. ஓகே, அடுத்து piagam yang bersesuaian dengan negeri Selat sahaja dipilih. இது வேண்டாம். 3rd பாயிண்ட் வேண்டாம். ஓகே, 3rd பாயிண்ட் வேண்டாம். ஸ்ராவால வந்துட்டு அந்த உண்டாங் பேர் என்னன்னாக்கா ஸ்ராவா அப்ளிகேஷன் லா. ஓகே, ஸ்ராவா அப்ளிகேஷன் லா ஆர்டினன்ஸ். ஓகே, அந்த ஆர்டினன்ஸோட முடிச்சிருங்க. ஏன்னா செஜாராக்கு வந்துட்டு தஹோனுக்கு வந்துட்டு மார்க் கிடையாது. ஸோ எனக்கு என்ன பயமா இருக்கு, அப்படி நீங்க தஹோனை மனப்பாடம் பண்ணிட்டு உங்களால ரைட்டா எழுத முடிஞ்சிச்சுனாக்கா பரவாயில்ல. பட் அட் த சேம் டைம் தஹோன் எழுதாட்டி கூட பரவாயில்ல. ஏன்னா அந்த தஹோன் வந்து தப்பா போகக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், எழுதாட்டி நோ ப்ராப்ளம், மார்க் வெட்ட மாட்டாங்க. பட் வந்துட்டு அந்த மெயின் பேர் வந்து நீங்க எழுதிக்கணும்ல. ஸ்ராவா அப்ளிகேஷன் லா ஆர்டினன்ஸ், அதாவது நெகிரி செல்லாட்ல வந்து சார்ட்டர் ஆஃப் ஜஸ்டிஸ், ஸ்ராவால வந்து ஸ்ராவா அப்ளிகேஷன் லா ஆர்டினன்ஸ், சாபால வந்துட்டு சாபா அப்ளிகேஷன் ஆஃப் லா ஆர்டினன்ஸ்.
அந்த ஸ்ராவாக்கும் சபாக்கும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த சபா முன்னுக்கு சரவா அந்த தான். தேர் தான் அப்ப கஷ்டம் கிடையாது. ஓகேயா? அந்த சார் முன்னா நீங்க சரியா விளங்கல சார். எது வழங்கல? ஸ்ராவாவும் சரி பரவாயில்ல, நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். மேபி அவங்களுக்கு கொஞ்சம் லைன் பிரச்சனையா இருக்கு உங்களுக்கு. மத்தவங்களுக்கு எல்லாம் வழங்குதுல? விளங்குது சார். புரியுது சார். ஓகே. பிள்ளைங்க ஓகே. சோ நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஸ்ராவால வந்துட்டு அதோட பேரு வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ராவா அப்ளிகேஷன் லா ஆர்டினன்ஸ். சபால வந்து சபா அப்ளிகேஷன் ஆஃப் லா ஆர்டினன்ஸ். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இப்படி சொல்றேன், நம்ம நாட்டோட பிரலம்பாகன் வந்து இதை 2 பேஸ் பண்ணி தான் இருக்கு. அதோட என்ன சொல்லுவாங்க, அதோட வரலாறை நீங்க பாத்தீங்கன்னாக்கா இத 2யும் கபோங் பண்ணி தான் உருவாகுனுச்சு நம்ம நாட்டோட பிரலம்பாக ஆன் அப்படின்ட்டு சொல்ல வரேன் நான். ஓகே, இது புரியுதுல? சார் இதுவே பரீட்சையில கேட்டாங்கன்னா எப்படி சார் பாயிண்ட் வரியா எழுதணுமா இல்ல எப்படி சார்? ஓகே, சோ அதே ஸ்ட்ரக்சர் கேள்வினாக்கா, ஸ்ட்ரக்சர் கேள்வி தெரியும்ல, கட்டாஸ் 2 ஸ்ட்ரக்சர் கேள்வியில வந்துட்டு ஐ ரோமன் போட்டு இருந்துச்சுனாக்கா அந்த ஐ போட்டு கோடு கழிச்சிருப்பாங்களே, அப்ப நீங்க வந்து இந்த பாயிண்ட் ஃபார்ம்ல நீங்க எழுதலாம். ஓகே, பட் ஐ ரோமன் போடாத கேள்வி, ஜஸ்ட் கேள்வியை கேட்டு, அதாவது கேள்வி என்ன கேட்டிருப்பாங்க, bincangkan asas pembentukan perlembagaan di negara kita அப்படின்னு கேட்டிருந்தாங்கனாக்கா நீங்க இத ஆன்சரை வந்து ஜஸ்ட் ஐ ரோமன் இல்லாத கேள்விக்கு நீங்க ஐயாட்டா தான் செய்யணும். ஐயாட் தெரியும்ல, ஏற்கனவே போன உள்ள பெங்கில நான் சொல்லி கொடுத்தேன்ல. ஆமா ஆமா சார். contoh macam asas pembentukan perlembagaan negara kita ialah raja sebagai pemerintah. Dot புள்ளி வச்சிரணும். Selain itu rakyat memberikan ketaat-setiaan இல்லாட்டி taat setia. ஓகே, நான் உங்ககிட்ட இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப இந்த கேள்விக்கு வந்துட்டு ஸ்ட்ரக்சரா இருந்துச்சுனாக்கா, ஓகே, அதாவது ஸ்ட்ரக்சரா இருந்து அசாஸ் பமன்துக்கம் பிரலம்பாகன் கேட்டு 4 மார்க்கா கொடுத்திருந்தாங்கனாக்கா நீங்க எப்படி எழுதுவீங்க? 4 மார்க்கா 4 பாயிண்ட் போட்டு 4 புள்ளி வச்சு சார். இது ஒரு புள்ளி வச்சுட்டு அப்புறம் திரும்ப ஒரு rakyat memberikan kepastian, அப்புறம் ஒரு புள்ளி selain itu undang-undang dan sistem pemerintahan ditentukan oleh raja. ஓகே, அதாவது இந்த 4 மார்க்காக்கு வந்துட்டு நீங்க இந்த உண்டா நகரி மலாயோ பத்தி உள்ள 4 இஷ்யூ தான் எழுத போறீங்களா? இல்ல 2 எழுதணுமா? இது 2 அது 2 எடுக்கணுமா? ரைட், அதுதான் நீங்க வந்துட்டு கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, அலர்ட்டா இருக்கணும். ஓகே, அதாவது இப்ப 4 மார்க்கா கொடுத்துருந்தாங்கனாக்கா சொன்னாங்கனாக்கா நீங்க 2மே எடுக்கணும். இல்லாட்டி நீங்களே சொந்தமா புரிஞ்சுக்கணும், ஓகே இதுல 2 அதுல 2 கொடுக்கணும். இன்கேஸ் நீங்க வரும் இதுல ஒன்று நீங்க கொடுத்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அங்க வந்து எத்தனை மார்க் தான் கிடைக்கும்? 2 கிடைக்கும். வரும் உண்டா 2 தான் கிடைக்கும். 2 தான் கிடைக்கும். சொல்லுங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவங்க வந்து கேள்வி கேட்கும் போதே உண்டாங் நகரி மலாயோட மட்டும் எழுத சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொன்னா அதை மட்டும் தான் எழுதணும். இப்ப 2மே சேர்த்து சொன்னா என்ன சார் கேள்வி கேட்பாங்க? இப்ப 2மே நீங்க சேர்த்து எழுதணும் அப்படின்னு அந்த கட்ட துகாஸ் நீங்க பார்க்கணும். அதாவது பண்டிங் சொல்லி இருப்பாங்க. பண்டிங்கன் சொன்னாங்கன்னா ஓகே நம்ம 2த்தையும் சேர்த்து எழுதணும். 2யும் சேர்த்து எழுதலாம். ஓகே, இல்லாட்டி பின்சாங்கன் கேட்டா கூட நீங்க 2யும் சேர்த்து எழுதலாம். ஓகே சார், ஓகே சார். இந்த கேள்வி எப்படி சார்? bincangkan kedaulatan, எப்படி சொன்னீங்க? perlembagaan. bincangkan asas pembentukan perlembagaan. இது வந்து perlembagaan வரும், அது வந்து kedaulatan வரும். அது வேற. ஓகே ஓகே ஓகே, அடுத்ததுக்கு போலாமா? ஓகே சார். ஓகே, புதுசா அட்டெண்ட் பண்ணவங்க இன்னைக்குள்ள கிளாஸ்ல, ஏன்னா நானும் குரூப்ல பார்த்தேன் நிறைய பேர் புதுசா இருக்கீங்க. ஏன்னா நம்மளோட ஏன் வந்து புதுசா இந்த வருஷம் எஸ்பிஎம் பிள்ளைங்களும் ஏன் ஆட் பண்ணியிருக்காங்கனாக்கா, ஏன்னா இதுக்கு முன்னே இந்த கிளாஸை வந்து ஆக்சுவலி பார்க்க போனாக்கா நம்ம வந்து இந்த ட்ராப் அவுட் ஆன பிள்ளைங்க, ஏற்கனவே எஸ்பிஎம் எழுத முடியாத பிள்ளைங்க நம்ம திறந்து விட்டோம். ஸோ எங்களுக்கு இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து பிள்ளைங்க பத்தாதனால அப்ப நாங்க வந்து ஓப்பன் பண்ணி இந்த வருஷம் எஸ்பிஎம் பிள்ளைங்களுக்கும் வந்து யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்களுக்கும் சான்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த தடவை கிளாஸ்ல இந்த புது பிள்ளைங்க இருந்தீங்கன்னாக்கா
பயப்படாம கேள்வி கேளுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தகுந்த ஆன்சரை நான் கொடுக்குறேன். ஏன்னா கேளுங்க. ஓகே, நம்மளோட பிரச்சனை என்னன்னாக்கா, நார்மலிலாம் நம்மளோட பிரச்சனை என்னன்னாக்கா, தெரியாததை வந்துட்டு நம்ம வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பும் கிடைக்கல. அதுதான் நம்மளோட மெயின் ப்ராப்ளம். ஸோ இப்ப சான்ஸ் கிடைச்சிருக்கு, நம்மளுக்கு என்ன தேவையோ அது நம்ம வந்து பூர்த்தி பண்ணிப்போம். கேட்டாதான் எல்லாமே கிடைக்கும். ஓகே, அடுத்ததுக்கு போவோம். ஸோ அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னாக்கா பேஜ் 24 டெக்ஸ்ட் புக்ல வந்து 24வது நீங்க பேஜ்ல பாத்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்ன வந்துட்டு பிரிட்டிஷ் வந்துட்டு என்ன செஞ்சிருந்தாங்க, சார்ட்டர் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்துட்டு கினால்கன் பண்ணியிருந்தாங்க. ரைட்டா, இங்கிலீஷ் வந்துட்டு கினால்கன் பண்ணியிருந்தாங்க, சார்ட்டர் ஆஃப் ஜஸ்டிஸ். ஸோ இதை எப்படி கினால் பண்ணாங்கன்னு நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, அதாவது நீங்க பாத்தீங்கன்னாக்கா மௌஜூத்கன் மக்காமா டி புலாவ் பினாங். மக்காமாக்கும் பெர்லம்பாகானுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா? இருக்கு போல சார். இருக்கு சார். இருக்கு சார். ஓகே, யாராச்சும் ஒரு ஆளு ஏன் சம்பந்தம் இருக்குன்ட்டு நினைக்கிறீங்க? பெர்லம்பாகான் உண்டாங் பத்திய இருக்கிறதுனாலயா சார்? ஓகே, பெர்லம்பாகான் வந்து உண்டாங் சம்பந்தப்பட்டது. மக்காமாக்கும் உண்டாங்க்கும் என்ன சம்பந்தம்? மக்காமால வந்து தீர்ப்பு அளிப்பாங்களா? கீரை நடுவாங்களா? சார் நான் கேட்கலாம் சார். ஓகே ஓகே சார், மக்காமா வந்து சட்டத்திட்டங்களை பத்தி அது என்ன சொல்லுவாங்க, ஆராயுது. ஓகே, அது தீர்வு சொல்லுங்க. அந்த மாதிரி கூட சொல்லுங்க. பேஸ் பண்ணி தான் சட்டத்திட்டங்களை இது பண்ணாங்களே, அப்ப மக்காமா இது பண்ணுவோம். ஓகே, ட்ரை பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ நான் ஜஸ்ட் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி நான் சொல்றேன்னு. ஸோ பெர்லம்பாகானுக்கும் மக்காமாக்கும் சம்பந்தம் இருக்குன்னு கேட்டாக்கா, ஓகே, ஏன் இருக்கு அப்படின்னாக்கா, பெர்லம்பாகான வந்துட்டு அத வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, அப்ளிகாசி பண்ற இடம். அதாவது அந்த பெர்லம்பாகான் உருவாக்குன பெர்லம்பாகான வந்துட்டு அது சரியா இருந்தாக்கா மக்களுக்கு பிரச்சனை இல்லை. சரி இல்லாத பட்சத்துல மக்காமாக்குள்ள போய் அங்க வந்துட்டு அலசி ஆராய்ஞ்சி இவங்க செஞ்சது தப்பா ரைட்டான்னு ஆராய்ஞ்சி முடிவு எடுக்கிற இடம் வந்துட்டு மக்காமா. அதனாலதான் மக்காமாக்கும் பெர்லம்பாகானுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஓகேயா, புரியுதா? புரியுது, சொல்ல முடியுமா சார்? முடியுமா? முடியும். ஓகே, சோ பெர்லம்பாகானுக்கும் மக்காமாக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிட்டேன்ல. ஏன் சம்பந்தம் இருக்குன்னு சொன்னேன்னாக்கா, அந்த பெர்லம்பாகானை வந்து அமுல்படுத்துற இடம் வந்துட்டு அந்த மக்கள் செஞ்ச விஷயங்கள் வந்து சரியா தப்பான்ட்டு முடிவெடுத்து அலசி ஆராய்ஞ்சி கடைசியா முடிவு எடுக்கிற இடம் வந்து மக்காமா தான். ஓகே, மக்காமா இல்லாட்டி யாரு வேணா முடிவு எடுக்கிறதுன்ட்டு ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நாடா இருக்காது, நாடு எப்படியோ இருக்கும். அப்புறம் அதுக்குதான் வந்து மக்காமா முக்கியம். எதுக்கு? பெர்லம்பாகானை வந்துட்டு அலசி ஆராய்ஞ்சு சரியா தப்பான்ட்டு முடிவு எடுக்கிற இடம் அது வந்துட்டு. ஓகே, இப்படிதான். ஓகே, மொத எங்க உருவாங்குச்சு? இந்த நெகிரியில மக்காமா புலாவ் பினாங். ஓகே, மக்காமா புலாவ் பினாங். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னாக்கா மக்காமா சிங்கப்பூர் புலாவ் பினாங். இதை வந்து சத்துக்கன் பண்ணிட்டாங்க. அதாவது எப்ப 1826ல சத்துக்கன் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்ன வெறும் புலாவ் பினாங்ல ஒண்டிதான் இருந்துச்சு. அப்புறம் இந்த 3 நெகிரிக்கும் வந்துட்டு ஒன்னாக்கி ஒரு மக்காமா உருவாக்கிட்டாங்க. அப்புறம் 1855ல வந்துட்டு மக்காமா சிங்கப்பூர் டன் சேம் இசி வருது. கொஞ்ச நேரம் நான் செக் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் புக் நீங்க பாத்தீங்கன்னா 24வது பேஜ்ல வந்துட்டு menyatukan Mahkamah di Singapura, Melaka dan Pulau Pinang. Charter of Justice 3ல வந்துட்டு mewujudkan mahkamah சிங்கப்பூருக்கும் மலாக்காக்கும் ஒரு மக்காமா, டன் மலாக்காக்கு ஒரு மக்காமா, புலாவ் பினாங்க்கு வந்து தனியா ஒரு மக்காமா இருக்கு. ஓகே, 2 ஆயிருச்சு. ஓகேயா, 1வதுல நீங்க பாருங்க, 1வது சார்ட்டர்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ்ல வந்துட்டு ஒரு மக்காமா இங்க புலாவ் பினாங்ல. 2வது அது ரொம்ப பண்ணி சார்ட்டர் ஆஃப் ஜஸ்டிஸ் 2ல வந்துட்டு menyatukan இந்த 3க்குமே வந்துட்டு ஒன்னாக்கி ஒரு மக்காமா உருவாக்கி வச்சிருந்தாங்க. பட் சார்ட்டர் ஆஃப் ஜஸ்டிஸ் 3ல வந்துட்டு சிங்கப்பூருக்கும் மலாக்காக்கும் ஒரு மக்காமா, புலாவ் பினாங்க்கு தனியா ஒரு மக்காமா. அப்ப 2 மக்காமா.
பட் இது வந்து ரொம்ப உங்களுக்கு தெரியணும்ட்டு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அந்த ஃப்ளோவை பார்த்துக்கோங்க, அவ்வளவுதான். ஓகே, முதல் தடவை புலாப்பினாங்களே, ரெண்டாவதுல வந்துட்டு 3ஐயும் ஒன்னா ஆக்கி ஒரு மக்காமா, மூணாவதுல வந்துட்டு சிங்கப்பூருக்கும் நாக்குக்கும் ஒரு மக்காமா, புலாப்பினாக்கு தனியா, அவ்வளவு ஒண்டி தெரிஞ்சுட்டா போதும். ஆனா இதை வந்துட்டு ஒன்னும் என்ன சொல்லுவாங்க, கேள்வியா வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. மேபி ஆப்ஜெக்டிவ்ல வந்துட்டு என்ன கேட்டிருப்பாங்கனாக்கா, மேபி வந்து என்ன கேட்டிருப்பாங்க, படுத்தவன் பில்லக்கா இல்லாட்டி மக்காமா pertama diwujudkan di mananya கேட்டிருப்பாங்க. அப்ப ஆன்சர் வந்துட்டு புலாப்பினாங்களா, அது ஜஸ்ட் ஆப்ஜெக்டிவ்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப இது ஒன்றும் நம்ம இதா போவேன்னா. சோ இப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னாக்கா, sejarah pengubalan perlembagaan persekutuan. இதுக்கு முன்ன வந்துட்டு அந்த வரலாறு நம்ம பார்த்தோம். இப்ப இது வந்து டீட்டெயிலா பார்க்க போறோம். எப்படி வந்துட்டு இந்த பிரலம்பாகானம் வந்துட்டு ஃபார்மலா எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ டெக்ஸ்ட் புக்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா 25வது பேஜ். ஓகே, 25வது பேஜ். இப்ப இந்த நோட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா, நோட்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் பாக்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு, புரியறதுக்கு. அப்படி உங்களுக்கு ரொம்ப இந்த நம்மளோட முன்னோர்கள் படத்தெல்லாம் பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசையா இருந்துச்சுனாக்கா டெக்ஸ்ட் புக்கை நீங்க பார்க்கலாம். நம்மளோட தாத்தா எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க, தலை குனிஞ்சுட்டு இருக்காங்க, எப்படி எப்படி எல்லாம் இருக்காங்கன்னு பாருங்களேன். ரொம்ப பாவமா இருக்கு எல்லாத்தையும் பாக்குறதுக்கு. ஓகே, ஸோ 1877, ஓகே 1877 நீங்க பாத்தீங்கன்னாக்கா மொத வந்துட்டு மஷ்வராட் pertama நெகிரி பேரால தான் வந்து மொத இந்த பிரலம்பாகான உருவாக்குறதுக்கு வந்து நெகிரி பேரால வந்துட்டு மொத மீட்டிங் செஞ்சாங்க. அது இந்த மீட்டிங்கை வந்துட்டு யாரு வந்துட்டு வழி நடத்தினானாக்கா ராஜமுடு, இவர் வந்து வழி நடத்தியிருக்காரு. ஓகே, அடுத்த செகண்ட் பாயிண்ட், mengubal undang-undang நெகிரி பேரால உருவாக்கப்பட்டு diikuti Majlis Negeri di Negeri Melayu lain. அதாவது என்ன சொல்ல வராங்கனாக்கா, கதையா போவுமே, ஃபக்தாவா பார்க்காதீங்க. கதையா போனீங்கன்னாக்கா கொஞ்சம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். நீங்க ஃபக்தாவா பாத்தீங்கன்னா ஐயோ என்னடா சொல்ல வராங்க, புரிய மாட்டேங்குது, எல்லாம் ஆயாட்டா இருக்குன்னு நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்க கூடாது. ஓகே, ஸோ நான் அதை சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு நான் விளக்கி சொல்றேன். எங்க மொத மஷ்வராட் செஞ்சாங்க, எந்த ஊர்ல? பேரால. சொல்லுங்க. பேரா. ஓகே, சோ பேரால வந்து மொத மஷ்வராட் செஞ்சாங்க 1877. யாரு அது வந்து வழி நடத்தின அந்த மஷ்வராட்டை? ராஜமுடு வந்துட்டு வழி நடத்தினாரு. அதாவது நெகிரி பேராக்கு மொத இது வந்து கொண்டு வந்தாரு. கொண்டு வந்த பிற்பாடு மத்த நெகிரிக்கு வந்துட்டு மத்த நெகிரியும் இதை அமல்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே, நானும் இப்படிதான் சார் ஞாபகம் வச்சுக்கிறேன். இதுதான் பெட்டர். ஆக்சுவலி இதுக்கு முன்ன வந்துட்டு நம்ம இப்ப நானே என்ன கேட்டாக்கா, என்னோட சிஜாரா வச்செல்லாம் கிளாஸ்க்குள்ள பூந்தாக்கா வந்துட்டு ஓகே புக்கு டெக்ஸ் சாலேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, இதுதான் நடந்துச்சு. பட் எனக்கு அதுல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேனாக்கா, நான் இந்த மாதிரி ஒரு வாத்தியாரா இருக்கக்கூடாது. நான் இருக்கிற இடத்துல என் பிள்ளைங்க வந்துட்டு புரியுதோ புரியலையோ அட்லீஸ்ட் ஆர்வமா கேட்கணும். அதுதான் என்னோட மெயின், என்னோட என்ன சொல்லுவாங்க, என்னோட கீ. ஓகே, அதனாலதான் பெரும்பாலும் வந்துட்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ அப்பப்பக்கு ஒரு ஜோக்கு போட்டுப்பேன், ஜோக்கு செக்அப்லாம் அப்பப்போ ஒரு ஜோக் போட்டுப்பேன். ஸோ வாழ்நாள்லயே சிஜாராவை வந்துட்டு எவ்வளவு இன்ட்ரெஸ்டா படிக்கணும் அதை காண்பீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை கேட்கறதுக்கு. ஓகே, ஸோ அடுத்தது கதையா படிங்க. கதையா படிச்சீங்கன்னாக்கா, இப்ப சொந்தம் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னு, பூமி படம் ரீசெண்டா யாரு அதுல நடிச்சா, ஜெயம் ரவி நடிச்சாருன்னு நினைக்கிறேன். அதை வந்து நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா கதையா பார்த்தனால நீங்க எந்த பாதியில இருந்து வந்தா கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இதுக்கு முன்னாடி இதுதானே நடந்துச்சுன்னு உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். ஏன் ஞாபகத்துல இருக்குனாக்கா, ஏன்னா நம்ம வந்து அது வந்து கதையா ஸ்டோரியா இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்தோம். அதே மாதிரிதான் சிஜாராவும். நீங்க கதையா பாத்தீங்கன்னாக்கா எப்படிப்பட்ட கேள்வி வந்தாலும் உங்களால ஆன்சர் கொடுக்க முடியும். இதுதான் டெக்னிக். பண்ணுங்க, போக உங்களுக்கு வந்து சரியா வந்துடும். ஓகேயா, புரிஞ்சுதா? ஓகே, அடுத்தது 1877க்கு பிற்பாடு எது வரும், இந்த நாளில் எது வரும் அடுத்தது? ஓகே, அடுத்தது 1946 பார்ப்போம். என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். 1946ல வந்துட்டு undang-undang Negeri Selat Digubal. ஓகே, ஸோ அதை பேஸ் ஆன் பண்ணி, பேராவை பேஸ் ஆன் பண்ணி 1946ல வந்து நான் தான் முதல் சொன்னேன்ல, உண்டாங் வந்து பீண்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பீண்டுனாக்கா மக்களுக்கு ஏத்த மாதிரி, நாட்டுக்கு ஏத்த மாதிரி
பைக்கன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது இதோட ஒண்ணு பெட்டரா வந்துட்டு மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்ப 1946 வந்து எந்த குறைய இருக்கோ, எதுல இதாக்குனாக்க நிறைய ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ, அப்ப வந்து குபல் பண்ணி நெகிரி சிலாட்டை வந்து 1946 உருவாக்கி, அப்புறம் உண்டாங் NNMBனாக்கா அதோட அயட் தெரியலாட்டா நீங்க எழுதிக்கோங்க. நெகிரி மலாயு பெர்செகுத்து. அதோட சுருக்கம் தான் வந்துட்டு டெக்ஸ்ட் புக்ல இருக்குல்ல. டெக்ஸ்ட் புக்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா பேஜ் 26. ஓகே, பேஜ் 26ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா அதோட நீட் அயட் கொடுத்திருப்பாங்க. NNMBனா என்ன அப்படின்ட்டு. திருப்பி சொல்றேன், நெகிரி மலாயு பெர்செகுத்துவ சுருக்கி தான் வந்துட்டு போட்டிருக்காங்க அங்க. ஓகே, சோ நெகிரி சிலாட்டை உண்டா நெகிரி சிலாட்டை உருவாக்குனாங்க. அப்புறம் உண்டாங் நெகிரி மலாயு பெர்செகுத்துவ உருவாக்குனாங்க. அப்புறம் உண்டாங் NNMTB அதோட நீட் அயட் என்னன்னாக்கா நெகிரி மலாயு தீடா பெர்செகுத்து. ஓகே, இது வந்து எதுக்குனாக்கா நெகிரிக்கு. அந்த நெகிரி மலாயு பெர்செகுத்து வந்து பெர்செகுத்துவான் மெயின் பிரான்ச்சுக்கு. ஓகே, நெகிரிக்கு வந்துட்டு NNMTB, பெர்செகுத்துவானுக்கு வந்துட்டு NNMB. அப்ப 1946ல வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னாக்கா 3 ஜெனிஸ் உண்டா உருவாக்கியிருக்காங்க. NNS, NNMB, NNMTB. ஓகே, புரியுதா சார்? எனக்கு புரியுது. அந்த NNMBயும் NNMTBயும் அதுதான் சார் புரியல. ஓகே, அந்த அயட் தெரியலையா இல்ல என்ன தெரியல? இல்ல, அதோட மீனிங்கே எனக்கு புரியல. ஓகே, நெகிரி மலாயு பெர்செகுத்துன்னு நீங்க எடுத்தீங்கன்னாக்கா இப்ப நம்ம நாட்டுல வந்துட்டு 14 நெகிரியை வந்து பிரிச்சு கொடுத்திருக்காங்க. சோ நெகிரி மலாயு பெர்செகுத்து வந்து பெர்செகுத்துவான் சம்பந்தப்பட்டது. சோ பெர்செகுத்துவான் சம்பந்தப்பட்டதுக்கு வந்துட்டு இந்த உண்டாங் பெர்செகுத்துவ வந்து பயன்படுத்தினாங்க. ஓகே, பெர்செகுத்துவானுக்கு. அதே வந்து NNMTB நெகிரி மலாயு தீடா பெர்செகுத்து நெகிரி பிரகாரம் வந்துட்டு இந்த உண்டாங்க வந்து அமுல்படுத்தினாங்க. ஓகே, செட்டரா? ஓகே, சோ வந்துட்டு நெகிரி பேரால உருவாகுச்சு. ராஜமுடு தான் அதுல இது பண்ணாரு. அப்புறம் நெகிரி பேரால உருவாங்கின பிற்பாடு மத்த நெகிரி அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் 1946ல ரொம்ப நாள் அதையே பயிற்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு சரிப்படுத்தாத போது கொஞ்சம் கூட குறைவுன்ட்டு இருக்கும் போது 1946ல வந்து ஓகே இதை இன்னும் கொஞ்சம் நம்ம மேம்படுத்தலாம்னு சொல்லிட்டு 3 ஜெனிஸ உருவாக்குனாங்க. NNS உண்டா NNS உண்டா NNMB உண்டா NNMTB. ஸ்டெப் வந்து 1948க்கு நம்ம வந்து போறோம். 1948ல வந்து என்ன நடந்துச்சுன்னு இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். அதாவது பெர்ஜான்ஜியன் பெர்செகுத்துவான் தானா மலாயு 1948. இது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம நாட்டுக்கு. ஓகே, அதாவது மலேயன் யூனியன் உருவாங்கின காலகட்டம் இது வந்துட்டு. ஓகே, இதுலதான் வந்துட்டு ஒரு பெரிய மாற்றத்தையும் பெரிய ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு புரட்சி நிறைய நடந்து இப்பதான் வந்து மலேசியா எப்படி உருவாக்கப்பட்டுச்சோ இது பேஸ் ஆன் பண்ணிதான் மீன். ஓகே, சோ பெர்ஜான்ஜியன் பெர்செகுத்துவான் தானா மலாயு 1948 வந்துட்டு உருவாங்குச்சு. பெர்ஜான்ஜியன் தெரியும்ல, ஒப்பந்தம். ஓகே, ஒப்பந்தம் நடந்துச்சு மலேயன் யூனியன் சம்பந்தப்பட்டதுல. அதுலதான் வந்துட்டு இப்ப வரைக்கும் அதோட என்ன சொல்லுவாங்க அதோட சக்கி பாக்கி தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலி பார்க்க போனாக்கா. ஓகே, சோ இந்த பெர்ஜான்ஜியன் பெர்செகுத்துவானுக்குள்ள எந்த terdiri daripada negeri Melayu, Melaka dan Pulau Pinang. இந்த நெகிரி மலாயுவும் Melaka Pulau Pinang சம்பந்தப்பட்டிருக்கு இந்த பெர்ஜான்ஜியன் இந்த ஒப்பந்தத்துல. ஓகே, இந்த என்ன நடந்துச்சுனாக்க இந்த ஒப்பந்தத்துல நீங்க பாருங்க பேஜ் 26 நம்ம பாக்குறோம். நான் படிக்கிறேன் பேஜ் 26 மூணாவது. Perjanjian Persekutuan Tanah Melayu 1948 merupakan titik penting pembentukan sebuah persekutuan yang terdiri daripada negeri-negeri Melayu, Melaka dan Pulau Pinang. Dengan அதாவது இந்த பிரஜான்ஜியனுக்குள்ள என்னெல்லாம் அடங்கியிருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, அதாவது என்னெல்லாம் அடங்கியிருக்குனாக்க இந்த பிரஜான்ஜியன் பெர்செகுத்துவான் தானா மலாயு 1948க்குள்ள
pentadbiran. நம்ம நாட்டோட pentadbiran சம்பந்தப்பட்டிருக்கு. ஒரு நாடை வந்து எப்படி வழி நடத்தலான்ட்டு என்ன சொல்லுவாங்க, விதிமுறையை அமைச்சிருக்காங்க. ஓகே, நாடை வந்து எப்படி வழி நடத்தலாம், ராஜ்ய மலாயு. ஓகே, நம்ம நாடோட ராஜ்ய மலாயுலாம் இருக்காங்களே, அவங்களோட குவாஸ் எல்லாம் என்ன, ஓகே, அவங்களோட என்ன சொல்லுவாங்க, அவங்களோட லிமிடேஷன், அவங்க என்ன செய்யணும், அப்புறம் பெருண்டாங்கன், அப்புறம் வர்க்க நெகாரான். முக்கியம் 1948 நடந்த பிரஜாஞ்சன்குள்ள என்னெல்லாம் அடங்கியிருக்கு, எத்தனை விஷயம் அடங்கியிருக்கு இருக்கீங்களா? 4 விஷயம் அடங்கியிருக்கு. அதாவது pentadbiran, kuasa Raja Melayu, perundangan, kewarganegaraan. Kewarganegaraan தெரியும்ல, kewarganegaraan தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? குடியுரிமை சார். ஓகே, அதாவது சொந்த வந்து நேஷன்ல நம்ம பிறந்திருக்கிறனால நம்ம வந்து வர்க்க நெகாரா. சோ அதுதான் அந்த குடியுரிமையை பத்தி பேசியிருப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்ன அந்த ஹிஸ்டரி நம்ம பார்த்தோம்னாக்கா நிறைய நம்மளோட முன்னோர்கள் வந்துட்டு ஊர்ல இருந்து வந்தவங்க. ஓகே, ஊர்ல இருந்து வந்துதான் வந்துட்டு என்ன ஒண்ணு, சில பேர் வந்துட்டு தாரத்தி பர்ஷுக்கோர்லாம். ஓகே, ஆக்சுவலி வந்து பார்க்க போனாக்கா நம்ம நாடு மலேசியா உருவாகிறதுக்கு காரணமே மூயின மக்கள் தான். இதுல ஒண்ணு வந்து பிரச்சனையா இருந்தா கூட பிரிட்டிஷ்காரன் வந்துட்டு நம்மளுக்கு வந்து மர்டேக்காவை கொடுத்திருக்க மாட்டான். சம்டைம்ஸ் வந்துட்டு வரலாறை பத்தி தெரிஞ்சிருக்கிறவங்க வந்துட்டு இன்கேட் பண்ண மாட்டாங்க. அதாவது வந்துட்டு சொந்தம் நான் கொடுக்குறேன்னு, உனக்கு பிடிக்கலாட்டி இந்த நாட்டை விட்டு வெளியாகு, இப்போ உன்னால சொல்ல முடியும், ஏன்னா நாடுக்கு வந்து மர்டேக்கா கிடைச்சிச்சு. ஆனா இதே இந்த விஷயத்த வந்துட்டு அப்ப வந்துட்டு சொல்லியிருந்தாங்கனாக்கா, துங்கு அப்துல் ரஹ்மான் சொல்லியிருந்தாங்கனாக்கா, கன்ஃபார்மா நான் சொல்றேன், நம்ம நாட்டுக்கு வந்துட்டு சுதந்திரம் கிடைச்சிருக்காது. ஏன்னா இந்த நம்மளோட நாடோட யூனிக்கன், அதாவது நம்ம நாடோட இஸ்திமேவானே வந்துட்டு இந்த மூயின மக்கள்னாலதான் நம்மளுக்கு சாலா சத்து ஃபக்டோர். ஓகே, சாலா சத்து சபாப் நம்ம நாட்டுக்கு மர்டேக்கா கிடைச்சிச்சுனாக்கா இந்த மூயின மக்களோட அந்த ஒற்றுமைனாலதான் கிடைச்சிச்சு. ஓகே, சம்டைம்ஸ் சில பேர் யாருப்பா அது, நம்மதான் பெண்டாத்தாங்க. அதான் என்ன செய்யுது, ஆக்சுவலி வந்து பெண்டாத்தாங்க வந்து நம்ம கிடையாது, நம்ம வந்து இந்த நாட்டுல பிறந்தவங்க, நம்ம வந்து வர்க்க நெகாரு. அதான் சொல்றேன், சில பேர் நம்மளோட பிரச்சனை என்னன்னாக்கா லம்பன்ட்டு இல்ல, அதான் மோம் போட போறானே. அதான் அது நான் இந்த 2 நாள் முன்னுக்கு இந்த போம் போடுற கதைய கேட்ட கையோட ஆடாடாடா, இப்பதான் 41 வயசு, ஒன்னும் வந்துட்டு நிறைய பார்க்க வேண்டியிருக்கு, அதுக்குள்ள போம் போட போறானே. இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, இருக்கிறதும் பார்த்தா வம்பிட்டு இருக்கானுங்க, பெரிய வீரா மாதிரி இவங்க. அதான் நான் சொல்றேன்னு, நம்மளுக்கு யோசிச்சாலே பயமா இருக்கு. இவங்க இஷ்டத்துக்கு என்னமோ எல்லாமே நம்ம நாட்டுல கம்ப்ளீட்டா இருக்கிற மாதிரி அப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. அது வாழ்க்கையை நல்லா வாழ்ந்து போமே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. கொரோனான்ட்டு வந்துச்சு, சும்மா இருக்கோம்ல சார். இப்ப திடீர்னு குண்டை தூக்கி போட போறான்னு சொன்னாக்கா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எது நடந்தாலும் சும்மா இருக்க மாட்டானுங்க. எக்டர் கூட மனகரங்க எக்டர் கூட அவங்க கொடிய போட்டு மெதிச்சுட்டு ஒம்பளுத்துட்டு இருக்கானுங்க. அவன் என்னைக்கு பொங்கி உண்மையா போட போறான்னு தெரியல. போட்டா கேள் சைட்டு போட்டா பிரச்சனை இல்ல, இங்கிட்டு போட்டா எல்லாம் முடிஞ்சிடும். ஒரு நாட்டு கொடியை மெதிக்க கூடாது, எரிக்க கூடாது சார். உண்மைதான், தெரிய மாட்டேங்குது, சில பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது, என்ன செய்யறது. ஓகே, இப்போ குண்டை போடுற வரைக்கும் காத்திருப்போம், அது வரைக்கும் கொடுத்த வாழ்க்கை வாழ்க்கை படிப்புமே. ஓகே ஓகே ஓகே, எங்க விட்டோம்? சோ இந்த பிரஜாபுஸ்குத்தான்குள்ள 4 விஷயம் அடங்கியிருக்கு. இது ரொம்ப முக்கியம். 1948 வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னாக்கா 1957 என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போமே. அதாவது சுருஹான் ஜாய perlembagaan Persekutuan Tanah Melayu. நான் அதை சுருக்கிடுறேன், கொஞ்சம் நீட்டா இருக்கு கஷ்டமா. அதாவது PTM சொல்றேன். PTM நான் சொன்னேனாக்கா PTM நான் சொன்னேனாக்கா Persekutuan Tanah Melayu. சோ சுருஹான் ஜாய perlembagaan, அதாவது இந்த perlembagaan உருவாக்குறதுக்கு வந்து ஒரு சுருஹான் ஜாய, ஒரு அமைப்பு, ஓகே, ஒரு persatuan, ஒரு pertubuhan வந்து உருவாக்குனாங்க. இதுக்கு perlembagaan வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, அந்த ஃப்ளோ பிரகாரம் வந்துட்டு இப்படி ஃபாலோ பண்ணணும், அதுக்கு விதிமுறை இருக்கு, எல்லாத்தையும் ஃபாலோ பண்றதுக்கு வந்துட்டு ஒரு அமைப்பு தேவை. அப்ப ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க perlembagaan வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, அதை ஜாலங்கன் பண்ண வைக்கிறதுக்குலாம். சோ இது வந்துட்டு dikenali sebagai, இந்த சுருஹான் ஜாயோட பேரு தான் வந்துட்டு சுருஹான் ஜாய ரேட்.
இந்த சுரான்ஜாய் பிரலம்பாகனை வந்து மொத வந்து வழி நடத்துறதுக்காக ஒரு பிரத்துபான் உருவாக்குனாங்கன்னு சொன்னல, அந்த சுரோஹான்ஜாய பேரு தான் வந்துட்டு சுரோஹான்ஜாய ரேட். ஓகே, அந்த சுரோஹான்ஜாய எதுக்கு, அதோட ஃபங்க்ஷன் என்ன, அதுக்கு அதோட ஃபங்க்சி அப்படின்னாக்கா disesuaikan dengan model. அந்த செகண்ட் பாயிண்ட் வேண்டாம். ஓகே, செகண்ட் பாயிண்ட் வேண்டாம். ஓகே, அது நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, சுரோஹான்ஜாய perlembagaan dikenali sebagai சுரோஹான்ஜாய. சொல்லுங்க சார். லைன் விட்டு வருது, கொஞ்ச நேரம் இன்னொரு வாட்டி சிமம்லாம் சினிமா புதிச்சு ரிப்பீட் பண்ண முடியுமா? ஓகே ஓகே, பிரச்சனை இல்லை. ஓகே, இப்ப வழங்குதா? கொஞ்சம் கிளியரா இருக்கு சார். சேரன் தானே? ஆமா சார். சேரன் ரொம்ப அசதியா இருக்கீங்க சேரன். இல்ல சார். ஓகேயா? ஓகே ஓகே. ஸோ 1957 நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு இதுக்கு முன்ன பிரலம்பாகன் வந்துச்சு, எப்படி உருவாங்குச்சு நம்ம பார்த்தோம். இப்ப 1957 என்ன நடந்துச்சுனாக்கா, நம்ம நாட்டோட பிரலம்பாகனை வந்துட்டு வழி நடத்துறதுக்காக, அதை ஒன்னும் என்ன சொன்னா மேம்படுத்துறதுக்கு, ஒன்னும் அதை பெஸ்டா வச்சிருக்கிறதுக்காக ஒரு சுரோஹான்ஜாய்க்கு இன்னொரு பேரு என்னன்னாக்கா பர்துபுஹான். ஓகே, ஒரு அமைப்புல ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க. அந்த அமைப்போட பேரு தான் வந்து சுரோஹான்ஜாய ரேட். ஓகே, இந்த சுரோஹான்ஜாய ரேட் தான் வந்து பிரலம்பாகனை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிச்சு. ஓகே, கண்ட்ரோல் பண்ணாங்க. ஓகே ஓகே, புரிஞ்சிச்சுல? ஓகே, சோ செகண்ட் பாயிண்ட் நான் ஸ்கிப் பண்றேன். மூணாவது பாயிண்ட் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, எப்ப வந்து இந்த பிரலம்பாகனை வந்துட்டு அதாவது வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணியே ஆகணும், கட்டாயம். இதை யாருமே வந்து இப்ப மலேசியால பிறந்தவங்க யாருமே வந்துட்டு, மலேசியால இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு இதை ஃபாலோ பண்றது வந்து எப்ப வந்துட்டு பண்ணாங்கன்னாக்கா 31 ஆகஸ்ட் 1957 வந்து கண்டிப்பா இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணி ஆகணும்ட்டு குவாட்குவாஸை பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு என்ன நடக்கணுமோ, என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகேயா? ஸோ 1877 ஆரம்பிச்சு 1957 வந்துட்டு முடிஞ்சிருக்கு. அதாவது என்ன முடிஞ்சிருக்குனாக்கா, இந்த நம்ம நாடோட சுஜாரா பிரலம்பாகன். ஓகே, பிரலம்பாகன் எப்படி உருவாகுச்சு அப்படின்ட்டு. ஓகேயா? ஜஸ்ட் ஒரு சைக்கிள் போறேன். ஓகே, எங்க ஆரம்பிச்சிச்சு? பேரால ஆரம்பிச்சிச்சு. யார் ஆரம்பிச்சா? ராஜமூடு எங்க ஆரம்பிச்சாரு? பேரால ஆரம்பிச்சாரு. பேரால ஆரம்பிச்சனால மத்த நெகிரியெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா 1946 வந்து 3 ஜெனிஸ் உண்டாங்க வந்து உருவாக்கி வச்சாங்க. அதாவது உண்டாங் NNS, உண்டாங் MB Negeri Melayu Bersekutu, அப்புறம் உண்டாங் Negeri Melayu Tidak Bersekutu. ஓகே, 3 ஜெனிஸ் உண்டாங்க உருவாக்கி வச்சுட்டாங்க. அப்புறம் 1948 வந்து ஒரு பிரஜஞ்சனை உருவாக்குனாங்க. அந்த பிரஜஞ்சனோட பேரு என்னன்னாக்கா பிரஜஞ்சன் Persekutuan 1948. ஓகே, அந்த பிரஜஞ்சனுக்குள்ள யாரு அடங்கியிருக்கா? Negeri Melayu, Melaka, Pulau Penang. இது மூணுமே அடங்கியிருக்கு அது உள்ள. ஸோ இந்த பிரஜஞ்சன் Persekutuanக்குள்ள என்ன விஷயம் இருக்குனாக்கா, ஒரு நாடை வழி நடத்துறதுக்கு வந்துட்டு பென்தாபிரன், அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஆட்சியை வழி நடத்துறதுக்கு உள்ள பென்தாபிரன் எப்படி இருக்கணும், ராஜாவோட குவாசைனாக்கா துகாஸ், அப்புறம் உண்டாங்கனாக்கா என்ன, அப்புறம் இந்த கேவார்கனகரான் பத்தி பேசியிருப்பாங்க. ஓகே, அப்புறம் அது ஒன்னும் மேம்படுத்தி 1957 என்ன நடந்துச்சுனாக்கா, இந்த பிரலம்பாகனை வந்துட்டு ரஸ்மியா ஆக்கிறதுக்கு வந்து ஒரு சுரோஹான்ஜாய தேவை. அந்த சுரோஹான்ஜாயோட பேர் தான் வந்துட்டு சுரோஹான்ஜாய ரேட். இந்த சுரோஹான்ஜாய ரேட்டை பேஸ் ஆன் பண்ணி தான் வந்துட்டு என்ன நடந்துச்சுனாக்கா, இந்த பிரலம்பாகனை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணி ஆகணும்ட்டு குவாட்குவாஸை பண்ணிட்டாங்க. ஓகேயா? ரெண்டாவது முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு இப்ப எங்க போறோம்னாக்கா, சீரி உத்தாம பிரலம்பாகன் Persekutuan. அதாவது இந்த பிரலம்பாகன் மெயின் கிரைட்டீரியா. ஓகே, மெயின் சீரி வந்துட்டு என்ன அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சது போல வந்துட்டு சீரிக்கு இன்னொரு வார்த்தை வந்து கிரைட்டீரியாலாம். KRITERIA கிரைட்டீரியா. ஸோ டெக்ஸ்ட் புக் நீங்க பாத்தீங்கன்னாக்கா பேஜ் 28, 29 இது வந்து சீரியில 2 ஜெனிஸ் சீரி இருக்கு. சீரி ட்ரெடிஷனல்,
ஓகே 28வது பேஜ்ல வந்து சிரி ட்ரெடிஷனல் சிரி மாடல் 29 அன்பர்ஸ்கத்துவான் கேட்டாங்கனாக்கா ஆன்சர் வந்துட்டு சிரி ட்ரெடிஷனலும் சிரி மாடர்னும் 2 ஜினிஸ் சிரி இருக்கு. ஓகே ஸோ ட்ரெடிஷனலுக்குள்ள ஏன் ட்ரெடிஷனல் தமிழ் என்ன சொல்லுவாங்க? சொல்ல முடியும்? கலாச்சாரம். ஓகே கலாச்சாரம் பாரம்பரியம் கலாச்சாரம் பிரகாரம் தான் வந்துட்டு ஆரம்பத்துல வந்துட்டு நம்மளோட பர்லம்பாகன் வந்து இருந்திருக்குன்னு சொல்றாங்க. ஓகே அதுதான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். அது அந்த ட்ரெடிஷனல் சொல்றாங்களா அது என்ன பேஸ் பண்ணிருக்கு அப்படின்ட்டு. அதாவது சுல்தான் atau pemerintahan berraja. ஓகே நீங்க அதை நீட்டா எழுத வேண்டாம். நீங்க சுல்தான் போட்டாலும் உங்களுக்கு மார்க் கிடைக்கும், இல்லாட்டி pemerintahan berraja போட்டாலும் உங்களுக்கு வந்து மார்க் கிடைக்கும். either one. அத்தாவுன்னு இருந்துச்சுனாக்கா நீங்க ஏதாவது ஒண்ணு நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே அந்த சிரி ட்ரெடிஷனுக்குள்ள மீன் இருக்கிறது வந்து சுல்தான் இல்லாட்டி pemerintahan berraja. ஓகே அதுதான் முதல் ஈஸில. ஓகே அடுத்த செகண்ட் ஈஸி வந்துட்டு டெமோக்ராசி பர்பார்லிமெண்ட். அதாவது டெமோக்ராசி பர்பார்லிமெண்ட்னாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா நம்ம நாடு வந்து டெமோக்ராசி நாடு, அதாவது மக்களாட்சி. எதனால நம்ம சொல்றோம் நம்ம நாடு வந்து மக்களாட்சின்ட்டு? எதை வச்சு நம்ம சொல்றோம்? ஓட்டு போடுறோம் சார். எஸ் ரைட் ஓட்டு போடுறோம். ஓகே ஸோ ஓட்டு போடுறதுனால நம்ம நாடை வந்துட்டு டெமோக்ராசின்னு சொல்லுவாங்க. ஓகே சிலப்பாஸ் கெமர்டேக்கான பிற்பாடு தான் இது வந்து நடந்துச்சு. அடுத்தது யங் டிபர்த்துவான் அகும். ஓகே யங் டிபர்த்துவான் அகும் தான் அதுல மெயின் கத்துவலா. ட்ரெடிஷனலுக்குள்ள மெயின் கத்துவ வந்துட்டு யங் டிபர்த்துவான் அகும். ஓகே அதாவது அவர் என்ன செய்வாருனாக்கா அவர் தான் வந்து குவாச pemerintahan tertinggi. அதாவது அகும் தான் இல்லாட்டி சுல்தான் தான் வந்துட்டு நாடோட மெயின் தலை. ஓகே அந்த தலை வந்துட்டு பாக்குறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒன்றும் செய்யாத மாதிரி இருக்கும், பட் என்ன செய்யறதா இருந்தாலும் அங்க ரிஃபர் பண்ணி தான் நம்ம செய்ய முடியும். அவரை ரிஃபர் பண்ணி செய்யாட்டி வந்துட்டு அங்க பிரச்சனை பெருசாயிரும். ஓகே அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னாக்கா ராஜ வந்து குவாச எக்ஸிகூட்டிவ். ஓகே அதாவது குவாச எக்ஸிகூட்டிவ்னாக்கா நம்ம நாடோட சிஸ்டம் வந்து மூணு இதா பிரிச்சிருப்பாங்க. ஸோ 3 இதா பிரிக்கும் போது அது 3ஐயும் கண்ட்ரோல் பண்றவர் வந்துட்டு ராஜ்ய கண்ட்ரோல் பண்ணுவாரு. ஓகே மொத்தம் எத்தனை சுல்தான் இருக்காங்கன்னு தெரியுமா நம்ம நாட்டுல? கசுல்தானன் atau pemerintahan beraja கீழே வந்து நம்ம நாடோட என்ன சொன்னேன் நானு? ஓகே பரவாயில்ல. yang மொதல் விஷயம் வந்து pemerintahan beraja, ரெண்டாவது வந்து டெமோக்ராசி பர்பார்லிமெண்ட், மூணாவது வந்துட்டு yang dipertuan agung இருப்பாரு, அவர் தான் வந்துட்டு kuasa pemerintahan tertinggi. அப்புறம் வந்துட்டு mempunyai kuasa mengampun dan menangguhkan hukuman. அதாவது அகோங்க்கு ஒண்டி தான் வந்துட்டு இப்ப லெட்ஸே வச்சுப்போமே ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு தண்டனை, அந்த தண்டனையை குறைக்கிறதுக்கு வந்துட்டு அகோங்க்கு வந்துட்டு ரைட்ஸ் இருக்கு. ஸோ நம்மளோட நல் நடத்த வழக்கு என்ன சொல்லுவாங்க நல் நடத்தைய பார்த்து அந்த ஹுக்குமான குறைக்கிறதுக்கும் நம்மள ரிலீஸ் பண்றதுக்கும் அவருக்கு வந்து அந்த ரைட்ஸ் இருக்கு. ஓகே ஓகேயா வேற யாருக்கும் ரைட்ஸ் இல்ல. நம்ம நினைச்சா கூட நம்மளால வெளியாக முடியாது, வெளியாகலாம், திருட்டுத்தனமா வெளியாகலாம். ஓகே இது வந்து சிரி ட்ரெடிஷனலுக்குள்ள. ஸோ இந்த சிரி ட்ரெடிஷனலுக்குள்ள அகாம இஸ்லாம் சம்பந்தப்பட்டிருக்கு. ஓகே இந்த அகாம சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால zaman பிரிட்டிஷ்ல என்ன நடந்துச்சுனாக்கா raja tidak perlu menerima nasihat daripada British berkaitan hak dan kedaulatan raja, adat istiadat orang Melayu dan agama Islam. ஸோ பிரிட்டிஷ் வந்து என்ன சொல்லுவாங்க என்ன கிலோங்காரன் கொடுத்தாங்கனாக்கா வந்துட்டு பிரிட்டிஷை வந்து ரிஃபர் பண்ணாமே வந்துட்டு முடிவு எடுக்கலாம். என்ன விஷயத்துல முடிவு எடுக்கலாம்னாக்கா வெறும் 3 விஷயத்துல ஒண்டிதான் ராஜா வந்து முடிவு எடுக்கலாம். அதாவது ராஜாங்களை சம்பந்தப்பட்டதுக்கும் அப்புறம் அடட் இஸ்டியாடட் பட்டதுக்கும் அப்புறம் அகாம இஸ்லாம் சம்பந்தப்பட்டதுக்கும் என்னன்னாக்கா ராஜா வந்துட்டு பிரிட்டிஷ்காரங்களை ரிஃபர் பண்ண தேவையில்லை, அவர் சொந்த முடிவு எடுக்கலாம். ஓகே பட் சிலப்பாஸ் மர்டேக்கா என்ன நினைச்சுனாக்கா அகாம இஸ்லாம்
di bawah kuasa raja. So ராஜாக்கு கீழே தான் வந்துட்டு அகாமி இஸ்லாம். ஏன்னா நார்மலா அவங்க வந்துட்டு ராஜாவா ஆக முடியும்னாக்க நம்ம நாட்டுல அதோட மெயின் ஷாராட்டே வந்துட்டு அவங்க வந்து பராகாமி இஸ்லாம். ஓகே, லெலாக்கி அவங்க ஒண்டிதான் ராஜாவா ஆக முடியும். அதனாலதான் நம்ம பேர்ல ராஜா வச்சுக்கலாம். ஓகே, ராஜா மாணிக்கம், ராஜா எப்படி வேணா வச்சுக்கலாம், பட் நம்ம ராஜாவா ஆக முடியாது. ஓகே, so wilayah dan negeri tidak beraja di bawah kuasa yang di-Pertuan Agong. இஸ்லாம பேஸ் ஆன் பண்ணியிருக்கு. அடுத்தது நீங்க பாத்தீங்க சீரி சார் இது டெக்ஸ்ட் புக்கா இல்ல எது பார்த்து ரீஃபரன்ஸா? இப்ப நான் ஸ்லைட்ல கிடைக்கிற நோட்ஸ்லயும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், டெக்ஸ்ட் புக்கும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ டெக்ஸ்ட் புக்ல இப்ப நான் இங்க பாத்தீங்கன்னாக்கா முதல்ல நம்ம வந்துட்டு மொத்தம் இந்த ட்ரெடிஷனலுக்குள்ள 4 ஆஸ்பெக்ட் இருக்குல்ல. 4 ஆஸ்பெக்ட்குள்ள முதல் என்னன்னாக்கா சுல்தானட், அதை நான் விளக்கி சொல்லிட்டேன். ஓகே, ரெண்டாவது வந்துட்டு நான் இப்ப அகாமி இஸ்லாம் பத்தி சொன்னேன். இப்ப 3வது சீரி ட்ரெடிஷனலுக்குள்ள நான் போக போறேன். ஓகே, பேஜ் டெக்ஸ்ட் புக்ல 29வது பேஜ். 3வது என்னன்னாக்கா பாசம் நாயு. ஓகே, பாசம் நாயுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா zaman kesultanan Melayu Melaka. ஓகே, பாசம் நாயு digunakan dalam pemerintahan. அதாவது நாடை வழி நடத்துறதுக்கு வந்து பாசம் நாயு வந்து பயிற்சிருக்காங்க. ஓகே, பாச லிகுவா பிராங்கா டன் பாச எல்மு. அதாவது என்ன சொல்ல வராங்கனாக்கா பாசம் நாயு வந்து பாச லிகுவா பிராங்கானாக்கா அந்த வந்து பெரிய லெவல்ல பயிற்சிருக்காங்க. ஓகே, மெயினா வந்துட்டு அதுதான்ல லிகோ பிராங்கானா பெரிய லெவல்ல பயிற்சிருக்காங்க. அட் த சேம் டைம் பாச எல்மு, அதாவது ஒரு பாடத்தை வந்துட்டு சொல்லி கொடுக்கறதுக்கு வந்துட்டு பாசம் நாயோ பயிற்சினா அது வந்து பாச எல்முன்னு சொல்றாங்க. கீனி இப்பக்கி பாசம் நாயும் jadi bahasa kebangsaan dan bahasa rasmi. இது வந்து சீரி ட்ரெடிஷனல். அப்பயும் பயிற்சிருக்காங்க, இப்பயும் பயிற்சிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இது வந்து அதோட சீரியில முதல் சீரி என்ன, pemerintahan beraja, நம்ம நாட வழி நடத்துறது வந்து ராஜா. ஓகே, அடுத்தது வந்து அகாமி இஸ்லாமையும் பேஸ் பண்ணி இருக்கு நம்மளோட பரம்பகான். அடுத்தது பாசம் நாயும் பேஸ் ஆன் பண்ணியிருக்கு. அடுத்தது இப்ப நம்ம முக்கியமான ஒண்ணு பார்க்க போறோம், kedudukan orang Melayu dan bumi putra. ஓகே, அவங்களோட kedudukan பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். அதாவது sebelum merdeka வந்துட்டு orang Melayu dan bumi putra di bawah kuasa raja dan ketua peribumi. அதாவது ராஜாக்கு கீழே இவங்க எல்லாம் இருப்பாங்க. பட் selepas merdeka போது yang di Pertuan Agong, ஓகே, அகோங் ஒரு ஆள் தான் இருப்பாங்க. இது வந்து சூஸ் பண்ணுவாங்க, மாறிக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, இப்ப வந்து லெட்ஸ் இப்ப வந்து பஹாங் சுல்தான் தான், பஹாங் ராஜா தான் வந்துட்டு சுல்தான் ஆகியிருக்காரு, அகோங் ஆகியிருக்காரு. அந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்கோம், அவங்களுக்குள்ள வந்து மாத்திப்பாங்க. ஓகே, அப்புறம் இந்த yang di Pertuan Agong bertanggung jawab memelihara kedudukan istimewa orang Melayu. இந்த நாடோட orang Melayuவோட keistimewaan தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, சிறப்பு. ஓகே, சலுகை சிறப்பு இதெல்லாமே பாதுகாக்கிறதுன்னு அகோங் வந்து பாதுகாப்பாரு. அதனாலதான் அதுல யாரு வந்துட்டு என்ன சொல்லுவாங்க மெம்பர்த்திக்காய்க்கான் பண்ணாலும், மெம்பர்த்திக்காய்க்கானாக்கா அந்த பிக்ஸ் பண்ணதை நம்ம கேள்வி கேட்டோம்னாக்கா இது தேன்கோல்ல கை வைக்கிற மாதிரி சார். ஓகே, நம்மளே நம்ம தலைய வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அடமானம் பண்ற மாதிரி தெரிஞ்சுக்க வேண்டியதான் என்ன நடக்கும் அப்படின்ட்டு. செட்ரீமோ பஹாம்ல. சோ வந்துட்டு என்ன சொல்லுவாங்க பிக்ஸ் ஆயிருச்சு இதுல. ஏன்னா நம்ம வந்துட்டு என்ன சொல்லுவாங்க கோலுங்க மைனாரிட்டிக்குள்ள பூந்துட்டோம். மைனாரிட்டினாக்கா இப்ப அவங்க வந்து மெஜாரிட்டியா இருக்கு. எந்த நாடு வந்து மெஜாரிட்டியா இருக்கோ அந்த நாடு தான், அந்த மக்கள் தான் வந்துட்டு நாட்டை வந்து வழி நடத்த முடியும், மெஜாரிட்டி. ஏன்னா நீங்க ஓட்டுன்னு இப்ப நம்ம நாடு வந்து ஓட் பிரகாரம் உள்ள நாடு தானே. சோ ஓட்டுன்னு போது மெஜாரிட்டி வந்துட்டு அவங்க இருக்கிறனால அவங்க மேக்சிமம் அவங்களால ஓட் போட முடியும். ஸோ அவங்க தான் வந்துட்டு கோசோவை வந்துட்டு என்ன சொல்லுவாங்க பம்ரைத்தான நடத்த முடியும். ஸோ நம்ம மைனாரிட்டியா இருக்கிற வாசி இந்த மைனாரிட்டிக்குள்ள கூட நம்ம வந்து பிரிஞ்சிடறோம். ஏற்கனவே நம்ம வந்து சின்ன குரூப்பு ஒன்னு பிரிஞ்சு ஒன்னு ஓட் போடும் போது அப்ப யாரு தான் ஜெயிப்பான், அவங்கதான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியும். மாடர்னுக்குள்ள வந்து 3 இருக்கலாம். அதாவது ஓகே, kerajaan persekutuan, அப்புறம் சிஸ்டம் டெமோக்ராசி பர்பார்லிமெண்ட், அப்புறம் 3வது வந்து kewarganegaraan. இது 3மே இருந்தனாலதான் இது வந்து சரி மாடர்ன் நம்ம வந்து சொல்றோம்.
ஓகே, kerajaan persekutuan. kerajaan persekutuanனாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, mewujudkan sistem kerajaan persekutuan. Kerajaan persekutuan dan kerajaan negeri mempunyai kuasa dalam bidang tertentu. அதாவது என்ன சொல்ல வராங்கனாக்கா, மெயின் வந்துட்டு kerajaan persekutuan, அதாவது புத்ராஜயா. புத்ராஜயா தான் நம்மளோட மெயின். ஓகே, சோ இந்த இந்த என்னப்பா யாருப்பா அது? ஓகே, சோ இந்த மெயின் தான் வந்து kerajaan persekutuan. இந்த kerajaan persekutuanக்கும் உருவாக்கி வச்சுட்டாங்கல்ல. சோ இந்த kerajaan persekutuanக்கும் kerajaan negeriக்கும் அவங்களோட வேலை இருக்கு. சோ kerajaan persekutuan வந்துட்டு kerajaan persekutuanக்குள்ள வந்து kerajaan negeri வந்துட்டு போய் வாலாட்ட முடியாது. ஓகே, சோ kerajaan persekutuan சொல்றது வந்து kerajaan negeri வந்துட்டு கேட்கலாம். ஓகே, சோ kerajaan negeri வந்துட்டு என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அது kerajaan persekutuan வந்து ரிஃபர் பண்ணணும். ஓகே, ஆனா அவங்களுக்குன்னு அவங்களோட வேலை இருக்கு. அப்பா ஒரு வீட்டுல வந்து அப்பா இருக்காரு, அம்மா இருக்காங்க. அப்பாவோட வேலையை போய் அம்மா செஞ்சாலும் அங்க வந்துட்டு சரியா வராது, அம்மாவோட வேலையை போயிட்டு அப்பா செஞ்சாலும் அங்க சரியா வராது. அவங்களோட வேலையை அவங்க சிறப்பா முடிச்சுட்டாக்கா அங்க பிரச்சனையும் வராது. ஓகே, அததான் நான் சொல்ல வரேன். kerajaan persekutuanோட வேலையை kerajaan persekutuan வந்துட்டு செய்யறாங்க, kerajaan negeriயோட வேலையை வந்து kerajaan negeri செய்யணும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து கொலப்படி பண்ணி உருவாக்குனாக்கா அந்த நாடா இருக்காது. ஓகே, Sabah Sarawak diberi beberapa autonomi. autonomiனாக்கா அவங்களுக்குன்ட்டு ஒரு என்ன சொல்லுவாங்க, சுயமா முடிவு எடுப்பாங்க சார். ஓகே ஓகே, autonomy வந்துட்டு Sabah Sarawak வந்துட்டு அவங்க செட்டில் பண்ணிப்பாங்க. ஓகே, சோ இந்த சரி மாடர்னுக்குள்ள என்ன இருக்கணும்னு சொன்னேனே, kerajaan persekutuan இருக்கணும். kerajaan persekutuanக்குள்ள வந்துட்டு kerajaan negeri வந்துட்டு இருப்பாங்க. சோ kerajaan persekutuan அவங்களோட வேலை செய்வாங்க, kerajaan negeri அவங்களோட வேலை செய்யும். At the same time Sabah Sarawak வந்துட்டு beberapa autonomy கொடுத்தோம். autonomyனாக்கா அவங்களுக்கு அந்த என்ன சொல்லுவாங்க, ஒரு என்ன எப்படி சொல்றது, autonomy சுயேட்சையா முடிவு எடுக்குது சார் அவங்க ஓட்டு போவாங்க. ஓகே ஃபைன், புரிஞ்சுட்டா சரி. ஓகே, சோ அடுத்த சீரி நீங்க பாத்தீங்கன்னாக்கா மாடர்னுக்குள்ள வந்துட்டு சிஸ்டம் டெமோக்ராசி பர்பார்லிமெண்ட், இதுதான் முதல்ல நம்ம வந்து கொஞ்சம் பார்த்தோம். அதாவது என்ன vote உரிமை. சோ perlembagaan memperuntukkan sistem demokrasi. Malaysia வந்து sistem demokrasi. ஓகே, asas demokrasi ialah pilihan raya. சோ உள்ள pilihan raya எப்ப நடந்துச்சுனாக்கா 1955ல நடந்த pilihan raya. ஓகே, untuk memberi kebebasan kepada rakyat memilih wakil pemimpin. அதாவது நம்ம நாடை வந்து யாரு வழி நடத்தலாம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அந்த ரைட்ஸை கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இந்த pilihan rayaவை வழி நடத்துறதுக்கு வந்து ஒரு சுருஹான்ஜாயா தேவை, அதாவது ஒரு அமைப்பு தேவை. அந்த அமைப்போட பேரு தான் வந்துட்டு சுருஹான்ஜாயா pilihan raya. இவங்க தான் வந்துட்டு நம்ம நாடுல வந்துட்டு ஓட் நடக்குதுல, இந்த ஓட்டை நடத்துறதுக்கு வந்துட்டு இவங்க தான் அவங்களோட வேலையை செய்வாங்க. யாரு? ஓகே, சுருஹான்ஜாயா pilihan raya. அதோட சுருக்கம் தான் வந்துட்டு SPR. வந்து சுருக்கி சொல்லுவாங்க. ஓகே, இப்ப ஆப்ஜெக்டிவ் கேள்வியில கேட்டாங்கன்னாக்கா, siapakah badan yang bertanggung jawab mengendalikan illaட்டி menjalankan pilihan raya di negara Malaysia கேட்டாங்கன்னாக்கா அதோட ஆன்சர் சுருஹான்ஜாயா pilihan raya. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஆரம்பத்துல செஞ்ச சொல்லுங்க. ஒரு கேள்வி சார், இப்போ கேள்வியில வராம ஸ்கூல்ல வந்துச்சுன்னா ஆயாடா எழுதும்போது அந்த SPR வந்து ஷார்ட்டா SPRன்னு எழுதலாமா? ஓகே, இப்ப வச்சுப்போமே எஸ்ஏ கேள்வின்னு வச்சுப்போம். எஸ்ஏ கேள்வியின் போது நீங்க இப்ப ஆரம்பத்துல இந்த சுருஹான்ஜாயா சம்பந்தப்பட்ட கேள்வி ஏதாவது இருந்துச்சுனாக்கா எஸ்ஏ கேள்வியில வந்து நீங்க ஆரம்பத்துல வந்து நீட்டா எழுதிருவீங்க. அதாவது சுருஹான்ஜாயா pilihan raya எழுதிட்டு அது பக்கத்துல வந்து பிராக்கெட்குள்ள SPRன்னு போட்டுருவீங்க. ஓகே, போட்டுட்டீங்கன்னாக்கா அடுத்த அந்த சுருஹான்ஜாயா சம்பந்தப்பட்ட ஆன்சர் வரும்போது நீங்க அதை வந்து SPRன்னு போட்டாக்கா திரும்ப பண்ணிக்கலாம். பட் ஸ்ட்ரக்சர் கேள்வியில வந்துட்டு நீங்க SPRன்னு போட்டாக்கா வாய்ப்பு இருக்கு, கிடைக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இல்லாட்டி பாதி மார்க் கிடைக்கும். பாதினாக்கா வச்சுப்போமே 1 மார்க்கான்னு வச்சுப்போம், அதுல ஹாஃப் தான் கிடைக்கும். ஹாஃப்ன்னு கிடைச்சுனாக்கா அங்க உங்களுக்கு ரூகி ஆகும்ல. சோ அப்ப பெட்டை வந்து நீட்டாவே ஞாபகம் வச்சுக்கோங்க, பெட்டர் நினைக்கிறேன்.
ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, ஸோ பிலிஹான் ராய முத நடந்த பிலிஹான் ராய வந்து பிலிஹான் ராய உமும் 1955ல, அப்புறம் பிலிஹான் ராய பெர்ஸ்குத்துவான், அப்புறம் பிலிஹான் ராய நெகிரி. ஓகே, இந்த சிஸ்டம் டெமோக்ராசிக்குள்ள வந்துட்டு மெயின் வந்துட்டு என்ன, நம்ம நாடோட சிஸ்டமோட பேர் வந்துட்டு என்ன, சிஸ்டம் டெமோக்ராசி பர் பார்லிமெண்ட். ஓகே, முத நடந்த பிலிஹான் ராய எப்ப, பிலிஹான் ராய உமும் 1955ல நடந்துச்சு. எதுக்குனாக்கா மக்களுக்கு நம்மளோட பெர்மின்பேனை சூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கறனால இந்த சிஸ்டம் உருவாக்கப்பட்டது. சோ இந்த பிலிஹான் ராயவை வந்து வழி நடத்துறது யாரு, சுருஹான் ஜாய பிலிஹான் ராய. அடுத்த பிலிஹான் ராய வந்துட்டு அதோட பேர் என்னன்னாக்கா பிலிஹான் ராய பெர்ஸ்குத்துவான், அப்புறம் பிலிஹான் ராய நெகிரி. ஓகே, இது ரெண்டாவது சீரி. எது கீழே, சீரி மாடர்னுக்கு கீழே. ஓகே, அடுத்தது இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னாக்கா வர்க்க நகாரா ஆக்ட். ஓகே, இந்த வர்க்க நகாரா ஆக்ட் வந்து எப்ப வந்து கினால்கன் பண்ணாங்கன்னாக்கா 1948ல கினால்கன் பண்ணாங்க. அதாவது எம்யூ மூலியமா. எம்யூனா மான்செஸ்டர் யுனைடெட் இல்ல, எம்யூனாக்கா மலேயன் யூனியன். ஓகே, இது மூலியமா தான் வந்து வர்க்க நகாரா வந்து கினால்கன் பண்ணாங்க. ஓகே, குடியுரிமையை பத்தியா, குடியுரிமையா சொல்லுவாங்க. ஓகே, so melalui perjanjian persekutuan tanah Melayu. ஓகே, perjanjian persekutuan tanah Melayu மூலியமா வந்துட்டு இதை வந்துட்டு கவர்கனகாரன் பத்தி கினால்கன் சொல்லிட்டாங்க. இதுதான் இங்க பிறந்தவங்க இல்லாட்டி வெளியில இருந்து வந்தவங்க வந்து இத்தனை வருஷம் இங்க தங்கி இருக்கணும். ஓகே, இத்தனை வருஷம் தங்கியிருந்தா தான் குடியுரிமை கொடுப்போம். அடுத்தது அந்த வந்தவங்க வந்து இங்க உள்ளவங்களை கல்யாணம் பண்ணி இங்க பிள்ளை பிறந்திருந்தாக்கா அந்த பிள்ளைக்கு தான் குடியுரிமை கொடுப்போம். நிறைய ஷாரா உருவாக்குனாங்க. ஓகே, அததான் சொல்ல வரேன் நான். ஓகே, sebelum itu raja dan kerajaan British jika lahir di Melaka dan Pulau Pinang. அதாவது அது கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கு, டெக்ஸ்ட் புக்ல நான் பாக்குறேன். kewarganegaraan raya dikatakan கொஞ்ச நேரம். ஓகே, அதாவது என்ன சொல்ல வராங்கன்னாக்கா ராயா dikategorikan sebagai rakyat raja. அதாவது ராஜாவோட மக்களா இருக்கணும்னாக்கா அவங்க வந்துட்டு என்ன நடக்கணும்னாக்கா terdapat juga penduduk yang mendapat kerajaan British kini dilahirkan di negara. அதாவது பிரிட்டிஷ் வந்துட்டு குடியுரிமை கொடுத்திருந்தாக்கா எங்க மலாக்காலையும் புலாவ் பினாங் உள்ளவங்களுக்கு வந்து பிரிட்டிஷ்க்கு வந்துட்டு அந்த ரைட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க கூட வந்துட்டு இது வந்து கொடுத்திருந்திருக்கலாம். இந்த வாய்ப்பை வந்துட்டு அங்க வந்த மக்களுக்கு இருந்த மக்களுக்கு வந்து கொடுத்திருந்திருக்கலாம் சொல்றாங்க. ஓகே, அது கொஞ்சம் சுருக்கி போட்டேன்னா உங்களுக்கு சரியா புரியாது. அப்படி உங்களுக்கு சரியா புரியாது, நீங்க டெக்ஸ்ட் புக் பேஜ் 28ல நீங்க பாருங்களேன்.